ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம 5 கிலோவில் மட்டன் பிரியாணி சீரக சம்பா அரிசியை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணியை தாராளமாக 30லேருந்து 35 பேர் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் 1 லிட்டர் 200 ml நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் சூடானதும் 2 கிலோ வெங்காயம், 10 கிராம் பட்டை, 5 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கிராம்பு, 2 ஸ்டார் பூ போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நமக்கு பிரியாணிக்கு நல்ல கலரும் கிடைக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு சூப்பர்வான ஐடியா கிடைக்கும். இப்போது நான் இதில் 5 கிலோ மட்டனை நான் குக்கரில் 3 விசில் வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த மட்டன் பாயில் பண்ண வாட்டரையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட்டாக இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட அளவு பார்த்திங்கன்னா 5 கிலோவுக்கு 1/2 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டுங்கிற விதத்தில் நான் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடணும். இஞ்சி பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இஞ்சி பூண்டை வதக்கிட்டு அது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், வீடியோவில் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் சில்லி பவுடரு, 50 கிராம் பிரியாணி மசாலா, ஹோம்மேட் பிரியாணி மசாலா 5 டீஸ்பூன், 3 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், எல்லாமே இந்த ஸ்பூனில் தான் நான் அளந்தேன். மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. ஹோம்மேட் பிரியாணி மசாலா நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மசாலாலாம் சேர்த்து வதக்கும் பொழுதே நமக்கு நல்ல கலர் கிடைச்சிரும். பிரியாணியோட கலரு அப்போவே வந்துடும் நமக்கு. அடுத்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, புதினா 1/4 கட்டு, மல்லி 1/4 கட்டு, 5 பச்சை மிளகாய், 1/2 கிலோ தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாங்க. நம்ம நல்லா வதக்கணும். நமக்கு பிரியாணி கலர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். பார்த்திங்கனாலே தெரியும், வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா வதங்கி வந்துடணும். வதக்கி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம பர்ஃபெக்டான மசாலா ரெடி பண்ணுறோன்னு அர்த்தம். பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் நல்லாவே வதக்கிட்டேன். இப்போது 1/2 லிட்டரு நான் தயிர் சேர்த்துக்கிறேங்க. கிலோவுக்கு 100 mlங்கிற விதத்தில் நான் 1/2 லிட்டரு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். தயிர் சேர்த்து கிண்டினதும் இன்னும் நல்லாவே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்போ பர்ஃபெக்டான மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மசாலா ரெடியானதும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நீங்கள் இதில் பார்த்து போடணும். ஏன்னு கேட்டால் மட்டன் வேக வச்சுருக்கும் போதும் நீங்கள் உப்பு போட்டிருப்பீங்க. ஸோ உப்பு நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க பார்த்து. இப்போது வெஜிடபிள் ஆரோமேட்டிக் பவுடர் நான் 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பமானதாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலும் கிடைக்கும். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். நான் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கிண்டிட்டு நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். இப்போது பிரியாணிக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அந்த மட்டன் பாயில் பண்ண தண்ணியோட சேர்த்து 1க்கு 1.5ங்கிற வீதம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி கொடுத்துடலாம். இதில் ஒரு லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம் புளிப்புக்காக. இந்த பிரியாணி மசாலா நல்லா கொதித்து வரணும். நமக்கு கொதிச்சா அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போது மட்டன் ஒரு 90% வேக வச்சாச்சு. 3 விசில் வச்சு நான் வேக வச்சுட்டேன். எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ தண்ணியும் நமக்கு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதோட மசாலா எல்லாம் ஏறணும். நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு தான் நம்ம குக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் நல்லா மசாலா போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் அதுக்கப்புறம் ஊற வச்சு நான் 1 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு வடிகட்டியிருக்கேன். அந்த அரிசியை நம்ம சீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணின உடனேயே நம்ம கிண்டி விட்டணும். சீரக சம்பாவை பொறுத்த அளவில் அடி உட்காரும். ஸோ அதனால் நம்ம உடனே நம்ம கிண்டி விட்டுறது நல்லது. நமக்கு நல்லா கொதிக்கணும். இந்த சமயத்தில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். நமக்கு எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சமயத்தில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருவோம். நமக்கு கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ரைஸோட லெவலும் வாட்டரோட லெவலும் ஈக்குவலாக வரணும்.
இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து வாட்டர் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருக்குறோம். பாருங்கள், நம்ம ரைஸோட லெவலும் வாட்டரோட லெவலும் நமக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ தம் போடுற ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் சமப்படுத்தி விட்டாச்சு. ஆயில் அங்கங்கே சைடில் ஒதுங்கி நிற்கும். ஸோ எல்லாமே நம்ம வந்து சமமாக இருக்கிற மாதிரி சமம் பண்ணிவிட்டு மூடியை போட்டு அரை மணி நேரம் தம்மை போட்டுடலாங்க. இப்போது தந்தூர்லேருந்து அடுப்பு கறி எடுத்துகிட்டு வந்து நான் நெருப்பு போட்டு விட்டுட்டேன். இதில் மேலே ரிங்கு மாதிரி கட்டி விடலாம். ஏன் அந்த மாதிரி ரிங்கு மாதிரி கட்டுறேன்னா, கேஸ் அடுப்பை பொறுத்தளவில் நமக்கு வந்து கீழே அடுப்பில் வந்து சென்டரில் மட்டுமே இருக்கும். ஸோ சைடில் இல்லாததுனால மேலே வந்து நம்ம ரிங்கு மாதிரி கட்டி விட்டோம்னா அது வந்து எல்லா ரைஸும் ஈவனாக குக் ஆகி நமக்கு சூப்பராக வந்துடும். இப்போது நம்ம வந்து ஒரு 300 ml நெய்யை வந்து ஒரு 1/4 கிலோ முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு அதை வந்து நம்ம பிரியாணி மேலே வந்து ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுடலாம். நமக்கு நல்லா வருந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பிரியாணி மேலே நம்ம வந்து போட்டு விட்டுடலாம். மூடி எடுத்து தம்மை பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு வந்துருச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை அழகாக நம்ம வந்து நெய்யோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு தம்மை உடைச்சிடலாம். நமக்கு வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போது நான் உங்களுக்கு வந்து தம்மை உடச்சி காட்டுற பாருங்க. ரைஸ் அவ்வளோ அருமையாக தனித்தனியாக பொலன்னு இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி பேலன்ஸாக இருந்துச்சு, அதையும் போட்டு நம்ம கிண்டி விட்டுடலாங்க. இப்போ நான் உடைக்கிறேன் பாருங்கள். இப்போ கிண்டும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையாக தனித்தனியாக வந்து சீரக சம்பாவும் மட்டன் பீஸும் உடையாமலும் அவ்வளோ அற்புதமாக வரும். நீங்களும் பிரியாணி செய்ய போகிறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு செய்யும்பொழுது உங்களுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.